நாம எதிரே பார்க்காத நேரத்துல கூட ரெண்டு உறவுகள் ஒவ்வொரு தமிழனுக்கும் ஞாபகம் வரும். சம்பந்தமே இல்லாத சூழல்ல எல்லாருக்கும் ஞாபகம் வரும். கண்டிப்பா தமிழனுக்கும் தமிழச்சிக்கும் வாயில அது ஞாபகம் வரும். இப்ப நீங்க நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு இங்கிருந்து எந்திரிக்கிறீங்க. எந்திரிக்கிறப்போ நீங்க உட்கார்ந்து இருக்கிற சேர் உங்க கால் முட்டியில பட்டுது, ரொம்ப கடுமையா வலிக்குது, வலி தாங்க முடியல. உடனே என்ன சொல்லுவோம்? அம்மா வலி தாங்க முடியலையேம்போம். எங்க முட்டி நம்பளுது, சேரு நம்ம உட்கார்ந்து இருந்தோம், நாம எந்திரிச்சு போறோம், சம்பந்தம் இல்லாம அம்மா எங்கேருந்து வாயில வர்றது? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரொம்ப நாளா ஒரு வேலை இழுத்து பறிச்சுக்கிட்டே இருக்குதுங்க. அங்க போறோம் இங்க போறோம், கஷ்டப்படுறோம், படாத ஒரு வழியா அந்த வேலை முடிஞ்சிருது. உடனே என்ன சொல்றோம்? அப்பா நல்லபடியா முடிஞ்சுதுன்றோம். வேலை நல்லபடியா முடிஞ்சுது அப்படிங்கிறப்போ அப்பாவினுடைய பெயர் நம் வாயில் வருகிறது. தாங்க முடியாத ஒரு வலி வருகிற பொழுது அம்மாவினுடைய பெயர் நம்முடைய வாயில் வருகிறது. என்ன காரணம்? வேற ஒண்ணும் இல்ல, அதற்கு நுட்பமான ஒரு மனோ தத்துவம் உண்டு. நாம அம்மாவினுடைய வயிற்றுல தொடக்கத்தில் கருவாக இருந்து உருவான காலம் முழுவதும் நாம் அவள் வயிற்றில் இருந்த காரணத்தினால் ஏற்பட்ட அத்தனை வலிகளையும் வேதனையும் அவள் உடம்பின் ஒரு பகுதியாக இருந்து நாமும் அனுபவித்திருக்கிறோம். எனவேதான் நமக்கு ஒரு வலியும் வேதனையும் வருகிற பொழுது அந்த ஞாபக அடுக்குகளில் பதிந்திருக்கிற அம்மா பட்ட வலி நமக்கு ஞாபகம் வந்து அம்மா தாங்க முடியலன்னு சொல்றோம்.